டிவிகே விஜய் அரசின் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் நீட்டு தேர்வு குறித்து சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு இன்டர்நெட்ல வைரலாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொதிச்சு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி யாராச்சும் இப்படி சொன்னா அவங்களையெல்லாம் சங்கிகள்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரே இந்த அளவுக்கு வந்து இப்படி சொல்லுவாருன்னு மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர்கிட்ட ஒரு ஆள் வந்தாங்களாம், 4 வருஷமா நீட்டு தேர்வு எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களாமா. அதுக்கு அவர் சொன்னாராம், ஏமா 4 வருஷமா இதை எழுதி வீணாக்குற, ஒரு வக்கீலுக்கு படிக்கலாம்ல, இல்லாட்டி இங்கே பாரு, நான் வந்து ஒரு பிளம்பரு கார்பெண்டர்லாம் கூப்பிட்டேன், ஆளே கிடைக்க மாட்டேங்குது, இப்போலாம் 1 வாரம் ஆகுது, ஒரு கார்பெண்டர் 1 வாரம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த வேலையிலலாம் அவ்வளவு டிமாண்ட் இருக்கு, அந்த மாதிரி போய் படிங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு, மாணவ செல்வங்களே, உங்களெலாம் எத்தனை பேர் டாக்டருக்கு படிக்க ஆசைப்படுவீங்க சொல்லுங்கள்? 1,00,000 மாணவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும், நம்ம மருத்துவர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னால் படிப்பில் மருத்துவர்கள் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட், அறிவு சார்ந்த விஷயம். ரொம்ப தியாகம் பண்ணணும், மெனக்கட்டு படிக்கணும், நேரத்தை செலவிடணும், அறிவும் தேவை, ஞாபக சக்தியும் தேவை. அது படிக்கிறதுக்கு படித்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறோம். படிக்கிற வயசுலேயே எல்லா மாணவர்களுமா படிக்கிறாங்க. ஆனால் இந்த சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறத கேட்டால் பொதுமக்கள்லேயும் சரி, மீதி இந்த 9 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் சரி ரொம்ப சரிதான் அப்படின்னு தோணும். மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது சிறப்பு படிப்பு. அதுக்கு வந்து சிறப்பான குழந்தைகள் தான் முயற்சி செய்வாங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற குழந்தைகள் தான் முயற்சி செய்வாங்க. இந்த நீட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இது கட்டண கொள்ளையெல்லாம் ஒழிச்சிரும், தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து கட்டண கொள்ளையெல்லாம் ஒழிச்சிரும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் அதெல்லாம் நீட்டில் பாஸ் ஆனால் டாக்டராக ஆயிடலாம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நடக்கிறது என்ன, வேதனை என்ன சொல்கிறது. நீட்டு மொத்த மார்க் எவ்வளோ தெரியுமா? 720. ஆனால் நீட்டில் 100 மார்க் எடுத்தவங்க கூட மருத்துவராக முடியும். என்ன காரணம்? 100 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் பணத்தை கொடுத்து அந்த 50% கோட்டா தான் அரசு சார்பாக நிரப்ப முடியும் தனியார் கல்லூரியில். மீதி இருக்க 50% காசு வாங்கிட்டு தான் போடுறாங்க. நீங்கள் நீட்டில் 100 மார்க் எடுத்திருந்தாலே போதும், டாக்டர் ஆயிடலாம். நீட்டில் 100 மார்க் எடுத்திருக்காலே, அப்போ +2ல் மட்டும் 1200க்கு 1150 எடுத்திருப்பாங்களா? அங்கேயும் 600 700 தான் எடுத்திருப்பாங்க இல்லையா? அங்கே ஒரு 600 700, நீட்லேயும் வெறும் 100. காசு இருந்தால் மருத்துவர் ஆயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு நீட்டு. அதாவது புத்திசாலி மாணவர்கள் அல்லாமல் காசு இருக்கும் மாணவர்களும் மருத்துவர் ஆகிறது என்ன தரமான மருத்துவமா? தரமான மருத்துவர்கள் உருவாங்களா? நீட்டில் 100 மார்க், ஒரு 700 750 மார்க் எடுத்து பாஸ் ஆனவங்க, அது தரமான மருத்துவர்களை உருவாக்குமா? தரமான மருத்துவ பொது சுகாதார அமைப்பை அரசால் உருவாக்கிட முடியுமா? இதைத்தான் திமுக எதிர்க்குது. 4 வருஷம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படித்து எதுக்காக 4 வருஷம் விடாமல் படிக்குது? அந்த குழந்தை வந்து எப்படியாச்சும் டாக்டராக ஏறணும், நம்மளால் முடியும்னு நினைக்குது. இருக்கிற படிப்பிலே மிக சிறப்பான படிப்பு அப்படின்னு நிறைய குழந்தைகள் நினைக்கிறாங்க. நிறைய குழந்தைகளின் கனவாக இருக்குது. ஆனால் இந்த நீட்டு தேர்வால் தரம் சொல்கிற இந்த நீட்டு தேர்வால் தரமான மருத்துவர்களையும் உருவாக்க முடியலை. கஷ்டப்படுற மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களாம் யாராச்சும் மருத்துவர் ஆக முடியுதா? ஆகவே முடியலை. எப்படி ஆக முடியும்? இன்னைக்கு லட்சமாக பணம் கட்டி நீட்டு படித்தாதான் மருத்துவர்கள் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு பின்னாடி கஷ்டப்படுற ஏழைகள் வீட்டு குழந்தைகள் அல்லது கிராமப்புற குழந்தைகள் யாராவது மருத்துவர் ஆக முடியுமா? பிளம்பர் வேலை, கார்பெண்டர் வேலைகளும் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அதை படிக்கலாம்ல அப்படிங்கிறாரு. பிளம்பர் வேலை, கார்பெண்டர் வேலையெல்லாம் நான் பிஹெச்டி படிக்கிற வேலையா? பிளம்பர் கார்பெண்டர் படிப்பெல்லாம் கல்லூரியில் சொல்லி தராங்களா? சாதாரண டிப்ளமா படிப்பு அது. ஒரு கார்பெண்டர்கிட்ட போய் ஒரு அசிஸ்டண்டாக சேர்ந்தாலே, ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சேர்ந்தாலே கார்பெண்டர் ஆக முடியும். அதற்கெல்லாம் அரசாங்க சட்டம் எதுவும் தடை பண்ணுதா? ஒரு கார்பெண்டர் காலேஜ் படித்தாலே, பிஹெச்டி படித்த காலை தான் அசிஸ்டண்டாக வச்சுக்கணும் சட்டம் எதுவும் இருக்கா? ஒரு சாதாரண டிப்ளமா கோர்ஸ் எல்லாம் இந்த அமைச்சர் வந்து பரிந்துரைக்கிறாருன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களின் பேச்சை கேட்டு, அறிவுரையை கேட்டு தமிழ்நாடே அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டு மக்களே, நீட்டு குறித்து அமைச்சர் கூறியதுக்கு உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.